கரூர் பேருந்துயரத்திற்கு பின்னர் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான அந்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்தபடியாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கே எஸ் அழகிரி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. கரூர் துயர சம்பவத்திற்கு அப்புறமா நம்ம பார்க்கிறோம், தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பாஜக தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புல இருந்தும் தொடர்ந்து ஆதரவு குரல்கள் எழுந்துட்டு வருது. இப்ப பாஜகவை கொள்கை எதிரின்னு விஜய் அறிவித்திருந்த நிலையில இப்போ பாஜக அவருக்கு முழு ஆதரவை கொடுத்துட்டு வருது. தமிழக அரசை குறை கூறி இவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு என்ன பின்னணின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பார்வைகள். பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய நோக்கங்கள் மிக தெளிவானவை. அவர்களால் ஒரே நேரத்தில் இந்திய கூட்டணியில் தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த அரசாங்கத்தையும் எதிர்ப்பது என்பதும், அதே போல விஜய் அவர்களை எதிர்ப்பது என்பதும் இயலாத காரியம். ஆனால் அவர்கள் வழக்கமாக அவர்கள் செய்கிற பிரித்தாளுகிற ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா அல்லது விஜயினுடைய கூட்டணியா என்கின்ற நிலையிலே முதலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்துவோம், அதன் பிறகு விஜயை பார்த்துக் கொள்ளலாம். இரண்டு பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்ப்பது என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாத்தியமில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து இந்த காரியத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றை தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். விஜய் அவர்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார், மகிழ்ச்சி தான். எங்களுக்கு ஒன்றும் ஜனநாயகத்துல தப்பு இல்லை. ஜனநாயகம் என்பதே எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்பதுதான். அதைத்தான் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய கொள்கையாக கொண்டு இந்திய ஜனநாயகத்தை கட்டமைத்தார். காந்தி அதை செய்தார். அம்பேத்கர் அந்த சட்ட விதிகளை பின்பற்றினார், எழுதினார். ஆனா இன்னைக்கு என்னன்னா, இந்த 5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்திய கூட்டணி, காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் இருக்கிற இந்த கூட்டணி என்பது திராவிட இயக்கங்கள் இதுவரை செய்த ஆட்சிகளிலேயே ஒரு சிறப்பான ஆட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதற்கு முன்பெல்லாம் என்ன நடக்கும்னா, எதிர்கட்சிகள் ஒரு தவறை சுட்டிக்காட்டினால் ஆளுங்கட்சி அதை நியாயப்படுத்தும். ஆனா இவருடைய ஆட்சியில் என்னன்னா, ஒரு தவறை சுட்டிக்காட்டினால் உடனடியாக அதை சரி செய்கிறார். அதற்கு யார் காரணமானவர்களோ அவர்களை கண்டிக்கிறார் அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார். இதுவே ஒரு சிறப்பு தான். விஜய் தன்னுடைய அரசியலை எப்படி வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் அவர் தெரிந்தோ தெரியாமலோ பாரதிய ஜனதா RSS வாய்களுக்குள் சிக்கிக் கொண்டார் என்றால் அதிலிருந்து அவர் மீண்டு வருவது மிக மிக சிரமம். காங்கிரஸ் கட்சி நன்றாக புரிந்திருக்கிறது, விஜயனுடைய அரசியல் என்பது எங்களுடைய ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கு இடையூறு விளைவிப்பது தானே ஒழிய இதையும் தாண்டி அவரால் எதுவும் செய்து விட முடியாது. நாங்க அவரை கேட்கிறோம், விஜய் கட்சியினுடைய பொருளாதார கொள்கை என்ன? விஜய் கட்சியினுடைய விவசாய கொள்கை என்ன? சிறு தொழில்களுக்காக அவர் கொண்டிருக்கிற நோக்கம் என்ன? கல்வியில அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கேட்கிறோம், குறிப்பாக காங்கிரஸ் கேட்கிறது, டாஸ்மாக் விஷயத்துல அவருடைய முடிவு என்ன? நீங்க இதெல்லாம் தான் மாற்றான கருத்து. இதெல்லாம் அவர் சொல்லாம நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னா பொருள் கிடையாது. அதனால் இப்பொழுது பாரதிய ஜனதா என்ன கருதுகிறது என்றால், காங்கிரஸ், விசிகே, பொது உடைமை கட்சிகள் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்துவதற்கு விஜயை நாம் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் பிறகு விஜய் என்பவர் அவர்களுக்கு ஒரு சாதாரண இறை. ஒரே வாயில அவரை அத்வானி அமித்ஷா முழுங்கிடுவார். அந்த நோக்கத்துலதான் அவர்கள் செய்கிறார்களே ஒழிய இது பிரிட்டானியர்கள் செய்கின்ற அதே சூழ்ச்சி, ஆதிக்கவாதிகள் செய்கின்ற அதே சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா செய்கிறது. அதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது காங்கிரசினுடைய.
இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கே எஸ் அழகிரி. நன்றி.